மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். அருள் நிறை மரியே ஆரோக்கியத்தாயே பிள்ளைகள் நாங்கள் பாடுகின்றோம். எங்கள் தாயே ஏற்பாயமையே உம் புகழ் பாடி வாழ்த்துகின்றோம். எங்கள் மரியே நீ வாழ்க வாழ்க தாயே மாமரியே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆரோக்கிய அன்னையின் ஆருயிர் பக்தர்களே, கடந்த 345 ஆண்டுகளாக நம் ஆலயத்தில் கோயில் கொண்டு தாயே தஞ்சம் நீயே என தம்மை தேடி வருவோரின் குறை தீர்க்கும் மறுமருந்தாம் நம் அன்னையை நோக்கி நவநாள் செபங்களை சொல்லி இறையருள் பெற்று வாழ்வில் வளத்தை காண்போமாக. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்ற கபிரியேல் வானதூதரின் வாழ்த்துரையை ஏற்று விசுவாசத்தாலும் கீழ்ப்படுதலினாலும் மனுகுலம் அனைத்தும் மீட்பு பெற காரணமான எங்கள் அன்பு தாயே, இறைவார்த்தையாம் கிறிஸ்துவை மனு உடலேற்றதன் காரணமாக இறை பராமரிப்பு திட்டத்தில் தொடக்கத்தில் இருந்தே இறைவனின் தாய் என முன்குறிக்கப்பெற்ற தூய கன்னியே, கலிலேயா நாட்டு கானாவூர் திருமண வேளையில் உம் திருமகன் இயேசுவிடம் பரிந்துரைத்து தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றி மணவிழாவை மங்களமிக்கதாக மாற்றிய எங்கள் அன்னையே, உம்மை போற்றுகின்றோம். ஆயிரம் துன்பங்களை இதயத்திலே சுமந்து கல்வாரி குன்றிலே நின்ற வேளையில் அம்மா இதோ உம் மகன், இதோ உம் தாய் என்ற உம் மகனின் வேண்டுகோளை ஏற்று எங்கள் அனைவரையும் உம் பிள்ளைகள் ஆக்கிக் கொண்ட எங்கள் அன்பு அம்மா, வீரமாமுனிவராலே ஆலயம் எழுப்பி வீரகாவியம் பாடப்பட்டு அருளானந்தராலே புனிதம் மலர்ந்து அலங்கரிக்கப்பட்டு அந்துவான் பிரான்சுவா ரிகார்டி அடிகளாரால் செந்நீர் சிந்தி மறைசாட்சியாக உருவாக்கப்பட்ட இத்தலத்தில் வீற்றிருந்து 345 ஆண்டுகளாக எம் உடல் உள்ள ஆன்மீக குறைகளை தீர்த்து வரும் முப்பொழுதும் கன்னியான எம் அருள்மிகு ஆரோக்கிய தாயே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். அனைவரும் எழுந்து நின்று மரியாளின் புகழ் பாடலை பாடுவோம். பரம்பட முளை நினைக்க
சகோதரிகளே, 345 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருளானந்தர், வீரமாமுனிவர் போன்ற புனிதர்களெல்லாம் இருந்த பணியாற்றிய வற்றாத வரம் தரும் வடுகர்பேட்டை ஆரோக்கிய மாதா திருப்பலியை நீங்கள் கண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த ஆரோக்கிய மாதா தன்னை நாடிபவர்களுக்கு தேவையான அருள்வரங்களை எல்லாம் தம் திருமகன் இயேசுவிடமிருந்து வாரி வாரி வழங்கி வருகின்றார்கள். குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம், திருமண வரன் வேண்டி வருபவர்களுக்கு திருமண வரன், உடல் சுகமில்லாதவர்களுக்கு உடல் சுகம் என்று பல அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த திருத்தலத்திலே நடந்த வண்ணமாக இருக்கின்றன. இந்த திருத்தல திருப்பலியை கண்டு கொண்டிருக்கும் நாம் அனைவரும் இந்த திருப்பலிக்கு நம்மையே தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். உள்ளம் நொறுங்கி வருந்தோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோ. இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை ஒருக்க கற்பித்தீரே. அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தை விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம்.
இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை திருவசனங்கள் 4-11 முடிய. என் தலைவரே, நீர் மாட்சிமிக்க அஞ்சுதற்குரிய இறைவன். உம்மீது அன்பு கொண்டு உம் கட்டளையின்படி நடப்பவர்களுடன் நீர் செய்து கொண்ட உடன்படிக்கையை காத்து அவர்களுக்கு பேரன்பு காட்டுகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், வழி தவறி நடந்தோம், பொல்லாதவர்களாய் வாழ்ந்து உம்மை எதிர்த்து நின்றோம். உம் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் கைவிட்டோம். எங்களுடைய அரசர்கள், தலைவர்கள், தந்தையர்கள், நாட்டிலுள்ள மக்கள் அனைவருக்கும் இறைவாக்கினர்களாகிய உம் ஊழியர்கள் உமது பெயரால் பேசியதற்கு நாங்கள் செவி கொடுக்கவில்லை. என் தலைவரே, நீதி உமக்கு உரியது. எமக்கோ இன்று வரை கிடைத்துள்ளது அவமானமே. ஏனெனில் யூதாவின் ஆண்களும் எருசலேம் வாழ் மக்களும் இஸ்ரேலை சார்ந்த யாவரும் ஆகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த துரோகத்தின் பொருட்டு அருகிலோ தொலையிலோ உள்ள எல்லா நாடுகளுக்கும் உம்மால் இன்று வரை விரட்டப்பட்டுள்ளோம். ஆம் ஆண்டவரே, அவமானமே எங்களுக்கும் எங்கள் அரசர்களுக்கும் தலைவர்களுக்கும் தந்தையர்களுக்கும் கிடைத்துள்ளது. ஏனெனில் நாங்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் தலைவரும் கடவுளுமாகிய உம்மிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு. நாங்களோ உம்மை எதிர்த்து நின்றோம். எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் தம் ஊழியர்களான இறைவாக்கினர் மூலம் தம் திருச்சட்டங்களை அளித்து அவற்றின் வழியில் நடக்குமாறு பணித்தார். நாங்களோ அவரது குரல் ஒலியை ஏற்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆண்டவரே, என் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எம் மூதாதையரின் குற்றங்களை எம் மீது சுமத்தாதேயும். உம் இரக்கம் எமக்கு விரைவில் கிடைப்பதாக. நாங்கள் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கின்றோம். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். எங்கள் மீட்பராகிய கடவுளே, உமது பெயரின் மாட்சியை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்தருளும். உமது பெயரை முன்னிட்டு எங்களை விடுவித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். சிறைப்பட்டோரின் பெருமூச்சு உம் திருமுன் வருவதாக. கொலை தீர்ப்பு பெற்றோரை உம் புய வலிமை காப்பதாக. பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். அப்பொழுது உம் மக்களும் உமது மேய்ச்சலின் மந்தியுமான நாங்கள் என்றென்றும் உம்மை போற்றிடுவோம். தலைமுறை தோறும் உமது புகழை எடுத்துரைப்போம். பல்லவி. ஆண்டவரே, எம் பாவங்களுக்கு ஏற்றபடி எம்மை நடத்தாதேயும். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வாக்கியங்கள் 36 முதல் 38 வரை. மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல
நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள். அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள். அப்பொழுதுதான் நீங்களும் கண்டனத்திற்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் பக்தர்களே, அருமையான ஒரு நற்செய்தி வாசகம். மன்னிப்பு, இரக்கம், தாராள குணம் ஆகிய நற்பண்புகளை கொண்டு வாழ வேண்டும் என்று இந்த நற்செய்தி வாசகம் நம் எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கிறது. பிறரை தீர்ப்பிடுவதும் கண்டனம் செய்வதையும் நாம் தவிர்க்க வேண்டும் என்ற கருத்தையும் தெள்ளத் தெளிவாக நற்செய்தியானது விளக்குகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, பின்லாந்து நாட்டிலே நடைபெற்ற ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு கனரக வாகனத்திலே ஒரு நாயானது அடிபட்டு தப்பித்து எப்படியோ அந்த ரோட்டிலிருந்து கடந்து ஒரு வீட்டின் முன்பாக இழந்த கால்களோடு தவழ்ந்து அந்த வீட்டின் முன்பாக வருகிறது. வழியிலே அந்த நாய் முனகல் சத்தத்துடன் அந்த வீட்டின் முன்பாக நின்று கத்திக்கொண்டே இருந்தது. வீட்டிலிருந்து 15 வயது மிக்க ஒரு சிறுவன் வெளியே வருகிறான். அந்த நாயை பார்த்ததும் கல்லெறிந்து அவற்றை அடிக்கிறான். இரண்டாவதாக சுடுநீரை எடுத்துக்கொண்டு அந்த நாயின் மீது ஊற்றுகிறான். வலியால் துடித்த அந்த நாய் வேதனையிலே அதிகமாக சத்தம் எழுப்பி கத்திக்கொண்டே சிறிது நேரத்தில் இறந்து விட்டது. இதை அந்த வழியாக சென்ற நீதிபதியானது பார்த்து விட்டார். எனவே அவர் தன்னுடைய சக தோழ நீதிபதிகளோடு சேர்ந்து இந்த நிகழ்வை பற்றி அவர் பேசுகிறார். பேசியவுடன் அந்த சிறுவனை கைது செய்கிறார்கள். கைது செய்தவுடன் அவருக்கு என்ன தண்டனை தர வேண்டும் என்று தீர்ப்பு வருகிறது. அதாவது சந்தை வெளியில் பொதுமக்கள் எங்கெல்லாம் கூடுகிறார்களோ அந்த இடத்திலே அந்த சிறுவனுக்கு 50 கசையடிகளும் அரக்க குணம் கொண்ட இரக்கமற்ற சிறுவன் என்ற ஒரு பட்டத்தையும் தர வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறார்கள். அதே போன்று ஒரு நாள் சந்தை வெளியில் அந்த சிறுவனை அழைத்து வருகிறார்கள். சிறுவனை அழைத்து வந்தவுடன் முதலில் அவனுக்கு அந்த பட்டமானது ஒரு பலகையிலே எழுதி அவன் கழுத்திலே மாட்டுகிறார்கள். இரண்டாவதாக கசையடிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். 25 கசையடிகளை பெற்றதும் அந்த சிறுவன் வலி தாங்க முடியாமல் கதறுகிறான். அப்பொழுது அந்த நீதிபதி அந்த சிறுவனை பார்த்து கூறுகிறான், அந்த நாய் அனுபவித்த துன்பத்திலே 1% கூட நீ அனுபவிக்கவில்லை. இனிமேலாவது உன்னுடைய வாழ்க்கையிலே இரக்க குணத்துடன் நடந்து கொள்ள கற்றுக்கொள் என்று அறிவுரை வழங்கி அந்த சிறுவனை விடுதலை செய்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இரக்க குணத்துடன் வாழ்வது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இன்றைய காலகட்டங்களிலே மனிதர்களிடத்திலும் சரி விலங்குகளிடத்திலும் சரி இரக்கத்தை காண்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த உலகில் இருக்கிறது. ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்றால், துன்பப்படுகிறான் என்றால், ஆபத்திலே உழன்று நிம்மதி இழந்து கொண்டு வாழ்கின்றான் என்றால், அப்பேற்பட்ட மக்களுக்கு தாராள மனதுடன் சென்று நாம் உதவியை செய்ய வேண்டும், உன் மீது பரிவு கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து எவ்வாறு பிற மக்கள் மீது பிற இனத்தார் மீது பரிவு கொண்டு இரக்கத்துடன் நடந்து கொண்டாரோ அதே போன்று நாமும் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு பங்கிலே மிகப்பெரிய பணக்காரன் ஒருவன் இருந்தான். பணக்காரனாக இருந்த அவன் கஞ்சத்தனத்துடன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அந்த பங்கில் இருந்த வின்சென்ட் டே பால் சபையை சேர்ந்த ஒரு நபர் அந்த பணக்காரனிடம் சென்று, நீங்கள் மாதம் 50,000க்கு மேலாக சம்பளம் பெறுகிறீர்கள், நமது பங்கில் இருக்கின்ற ஏழைகளுக்கு நீங்கள் உதவி செய்யலாமே, பங்கினுடைய வளர்ச்சிக்கும் நீங்கள் உதவி செய்யலாமே என்று அந்த நபரிடம் பேச்சை கொடுக்க ஆரம்பித்தார். உடனே எரிச்சல் அடைந்த அந்த பணக்காரன், நான் 50,000க்கு மேலாக சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறேன் என்பது தெரிந்த நீங்கள் என்னுடைய குடும்பத்திலே பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு பல வருடங்களாக உடல் உறுப்புகள் எல்லாம் செயலிழந்த நிலையில் இருக்கின்ற தாய் தந்தையினுடைய கஷ்டத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியுமா? எனது தங்கை கணவனை இழந்து 4 குழந்தைகளோடு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறாளே, அந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியுமா? எனது தம்பி விபத்திலே சிக்கி தன்னுடைய கால்களை இழந்து மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றிருக்கிறானே, அது உங்களுக்கு தெரியுமா என்று ஒவ்வொரு கேள்வியாக அந்த வின்சென்ட் டே பால் சபையை சேர்ந்த நபரிடம் அடுக்கி வைத்து கொண்டே சென்றார். இவ்வளவு நல்ல குணங்களை பெற்று சேவை செய்கின்ற இந்த பெரிய மனிதனுடைய சூழ்நிலை புரிந்து கொள்ளாமல் நான் பேசிவிட்டேனே என்று உள்ளுக்குள்ளாக நினைத்து கொண்டு, என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை கூற அந்த வின்சென்ட் டே பால் சபை முயன்றார். அதற்குள்ளாக இந்த பணக்காரன் தொடர்ந்து, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நிம்மதி இழந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய குடும்பத்தினருக்கு நான் ஒரு சல்லி காசு கூட செலவு செய்தது கிடையாது, பங்கின் வளர்ச்சிக்கும் ஏழைகளுக்கும் நான் எப்படி உதவி செய்வேன் என்ற கேள்வியை இறுதியாக கேட்கிறான். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பணம் இருப்பினும் பத்தும் இருப்பினும் அனைத்தும் உலக செல்வங்கள், அதிலும் குறிப்பாக பல தலைமுறையினருக்கு தேவையான செல்வங்கள் இருப்பினும் நிறைய பேர் அந்த கஞ்சத்தனத்துடன் இரக்கமற்றவர்களாய் கொடுக்க மனமில்லாமல் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பணக்காரன் தன்னுடைய சொந்த உடன்பிறப்புகளுடைய கஷ்டங்களை கூட புரிந்து கொள்ளாமல் இரக்க குணத்துடன் அவர்களை நோக்காமல் தாண்டோணித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். மண்ணுலகிலே செல்வம் சேர்ப்பதிலே தன்னுடைய நேரங்களையும் தன்னுடைய உழைப்பையும் செலவழித்து அவன் வாழ்ந்து வந்தான். பெற்ற தாய் பக்கவாதத்தால் அடிபட்டு இருக்கிறார்களே, உதவி செய்வோம். தன்னுடைய தந்தையினுடைய குழந்தைகள் அனாதைகளாக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வோம். தன்னுடைய தம்பி மருத்துவமனையிலே அவதிப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு உதவி செய்வோம் என்ற சிந்தனை இல்லாமல் பணத்தை சேர்ப்பதிலே இந்த செல்வந்தன் தன்னுடைய வாழ்க்கையை செலுத்தி வந்தான். பிரியமுள்ளவர்களே, பணம் தேவைதான் ஒரு மனிதனுக்கு. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு, இந்த பழமொழியை நீங்கள் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பீர்கள். அளவுக்கு அதிகமாக நாம் சேர்ப்பதால் பணங்களையோ சொத்துக்களையோ உலக இன்பத்தையோ நாம் சேர்ப்பதால் நமது ஆன்மாவிற்கு ஒரு பயனும் கிடையாது. விண்ணகத்திலே நமக்கு ஒரு இடத்தை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கு நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், மன்னிப்பை தருபவர்களாக இருக்க வேண்டும், பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக சகிப்புத்தன்மையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். துன்பத்தில் இருப்பவர்களை, நோயில் இருப்பவர்களை இரக்கத்துடன் கண்ணோக்கி அவர்கள் படுகின்ற அந்த துன்பத்தை நமதாக ஏற்றுக்கொண்டு மனமாற உதவி செய்ய வேண்டும். பிரியமுள்ளவர்களே, 1981ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த புனித 2ஆம் அருள் சின்னப்பர் அவரை ஒரு மனிதன் வேட்டிகன் சிட்டியிலே துப்பாக்கியால் சுடுகிறான். துப்பாக்கியால் சுடப்பட்ட திருத்தந்தையை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். சிகிச்சை எல்லாம் முடிந்த பிறகு திருத்தந்தை முதலாவதாக நேராக சிறைச்சாலைக்கு செல்கிறார். சிறைச்சாலையில் யார் இருந்தார்கள்? திருத்தந்தையை சுட்ட அந்த மனிதன். அந்த மனிதனை
காணும் பொருட்டு திருத்தந்தை நேராக சிறைச்சாலைக்கு செல்கிறார். சிறைச்சாலைக்கு சென்றதும் அந்த மனிதனுக்காக ஜெபம் செய்து அவனை மன்னிக்கிறார். மனமாற மன்னித்து இனி இந்த தவறை எல்லாம் செய்யாத என்று அவனை ஆற கட்டி தழுவி அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை தருகிறார். மன்னிப்பினுடைய எடுத்துக்காட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் விரும்பியது இதுதான். பகைவரை அன்பு செய்யுங்கள், வெறுப்போருக்காக செபியுங்கள், உங்களை பற்றி இல்லாது பொல்லாதது எல்லாம் பேசுகிற மக்களுக்காக நீங்கள் மனமாற ஜெபம் செய்யுங்கள். பிரியமுள்ளவர்களே, நமது புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் மன்னிப்பினுடைய எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார்.